மருத்துவமனையில் மக்கள் கூட்டம் அலைமோதுவது ஆரோக்கியமான விஷயமா? அதேபோல்தான் தற்போது வாரம் வாரம் வெளியாகும் படங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதும். 2015 தொடங்கிய பிறகும் இந்த நிலை மாறவில்லை. மாறாக படங்கள் வெளியாவது அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அவற்றில் வெற்றி பெறும் படங்களின் எண்ணிக்கையோ மிகவும் குறைந்துவிட்டது. இந்த மாதத்தின் முதல் வாரமே 6 படங்கள் வெளியாகியுள்ளன. வரும் வாரங்களிலும் இதேபோல் நிறைய படங்கள் வெளிவர தயார் நிலையில் காத்திருக்கின்றன. மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் படங்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்கிறார்கள் விநியோகஸ்தர்கள். கமல் நடிக்கும் உத்தம வில்லன், உதயநிதி நடிக்கும் நண்பேண்டா, நயன்தாரா நடிக்கும் இது நம்ம ஆளு, கார்த்திக் நடிக்கும் கொம்பன் என பல பெரிய படங்கள் வெளிவர உள்ள நிலையில் விஜய் ஆண்டனி நடித்துள்ள இந்தியா பாகிஸ்தான் போன்ற சிறிய பட்ஜெட் படங்களும் வரிசையில் உள்ளன. இந்த படங்களுக்காக வழிவிட்டு ஏகப்பட்ட படங்களின் ரிலீஸ் தேதியை ஒத்திவைத்து காத்திருக்கின்றனர் பல தயாரிப்பாளர்கள். எத்தனை பெரிய படங்கள் வந்தால் என்ன? ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்துள்ள காஞ்சனா 2 படம் தைரியமாக களத்தில் இறங்குகிறது. இப்படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். காஞ்சனா 2 படத்தை தமிழகம் முழுக்க ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் சார்பில் ராமநாராயணனின் மகன் முரளி ராமசாமி வெளியிடுகிறார். கோடை விடுமுறையில் படத்தை வெளியிட்டு ஜாக்பாட் அடித்த அனுபவம் ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ்க்கு ஏற்கனவே உண்டு. அந்த அடிப்படையிலேயே காஞ்சனா 2 படத்தை வெளியிட ஏப்ரல் மாதத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். குடும்பம் குடும்பமாக மக்களை வரவைப்பதன் மூலம் தியேட்டரை திருவிழா ஸ்தலமாக்க தயாராகிவிட்டார்கள்.